ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் பாட்டி ஸ்டைலில் வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு ஒரு டம்ளர், 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க. இது தோசை தவாவில் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நம்ம அது தனியாக கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் போட்டுங்க. ஒரு தக்காளி, இதோட கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த மிளகாய் தூள் வாசம்லாம் கொஞ்சம் போன பிறகு நம்ம ஊற்றி வச்ச மாவை எடுத்து இதில் போட்டுட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வரும்போது திக்காக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோசை தவாவில் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆவியில் வேக வைக்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.